வணக்கம். கரூரில் நேற்று நடந்த விஜய் பரப்புரையில் நடந்த அந்த சம்பவம் தான். அவர் பரப்புரையை முடிச்சுட்டு போயிட்டார். போன பிறகு பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட நிறைய பேர் மயங்கி விழுந்துட்டாங்க. நிறைய பேர் தடுமாறி விழுந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 39 பேர் இறந்துட்டாங்க. இன்னும் அரசு கல்லூரி மருத்துவமனையில் கிட்டத்தட்ட ஒரு 50 பேரும், தனியார் மருத்துவமனையில் ஒரு 61 பேரும், கிட்டத்தட்ட ஒரு 111 பேர் இன்னமும் சிகிச்சையில் இருக்கிறாங்க. சிலர் 39 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா, ஏதாவது கண்டிப்பாக திமுக அரசு கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க. ஏன்னா சட்ட ரீதியாக ஏற்கனவே உயர்நீதிமன்றம் தாவேகாவுக்கு சில நிபந்தனைகள்லாம் விதிச்சிருக்கிறாங்க. உங்களது செயல்பாடுகள் சரியில்லை, நீங்கள் பிரச்சாரம் போகிறீங்க, பிரச்சாரத்தில் உங்களுடைய தொண்டர்கள் நடந்துக்கிற விதம் அத்துமீறி நடந்துக்கிறாங்க, பொது சொத்துக்கு சேதாரம் பண்ணுறாங்க, அதுக்கெல்லாம் நீங்கள் இழப்பீடு கட்டிட்டு நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த கரூர் விவகாரம் மிகப்பெரிய அளவில் ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு. இதில் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நடவடிக்கை நீதிமன்றத்தின் மூலமாக போனாலும் சரி, காவல்துறை கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் புஸ்லி ஆனந்த், நிர்மல்குமார் இவங்க மேலெல்லாம் நடவடிக்கை கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா டிஎன்பிபிடிஎல் அந்த சட்டம், புதுசாக ஒரு சட்டம். இந்த சட்டத்தில் இவங்க மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மேல் தான் A1 அக்யூஸ்டு, A2 புஸ்லி ஆனந்த், A3 நிர்மல்குமார். மீதி எல்லாமே ஆதரவரிச்சுனா இவங்க மேலெல்லாம் இந்த நடவடிக்கைலாம் எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ குற்றவியல் சட்டத்தில் புதுசாக சில சட்டங்கள்லாம் வந்திருக்குல்ல, பிஎன்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு, பாரத் நய சஞ்சக் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னென்னா 101 பிஎன்எஸ் பிரிவு 101 கொலைக்கு சமமான குற்றமற்ற கொலைக்கான தண்டனை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தண்டனை பிரிவிலையும் இந்த 3 பேர் மேலேயும் பதிவு பண்ணியிருக்காங்க. அப்புறமா 110 குற்றமற்ற கொலை செய்ய முயற்சி அப்படின்னு அது ஒன்று. அப்புறமா 125B மனித உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அவசர அல்லது அலட்சிய செயல்கள் அப்படிங்கிற ஒரு பிரிவிலையும் போட்டிருக்காங்க. அதே போல் பிஎன்எஸ் பிரிவு 223 பொது அதிகாரிகளின் உத்தரவுக்கு கீழ்ப்படியாமை, அது ஒன்று போட்டிருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா, பொது சொத்துக்கு சேதாரம் விளைவித்தல் அப்படிங்கிற பிரிவுலையுமே கிட்டத்தட்ட ஒரு 5 பிரிவுகளில் மதியழகன், நிர்மல்குமார், அப்புறமா புஸ்லி ஆனந்த் இவங்க மேலெல்லாம் வழக்கு போட்டிருக்காங்க. விஜயும் இதில் சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு வக்கீல் டீமோடு இப்போ விவாதம் பண்ணிகிட்டு இருக்காங்க. விஜய் டீம் விவாதம் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன நடவடிக்கை எடுப்பாங்க, ஏன்னா விஜய் மேலே வழக்கு தொடுத்து விஜயை கைது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தனி விசாரணை கேட்டு இவங்களும் வழக்கு தொடுக்கலாம். சிபிஐ முன்னாள் நீதிபதி விசாரணை கேட்டு கூட வழக்கு தொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் விஜய்க்கும் சரி, தாவேகா நிர்வாகிகளுக்கும் சரி முன்ஜாமீன் வழங்குறதுக்கு இந்த வழக்கறிஞர் டீமோட ஆலோசனை பண்ணியிருக்கிறார் விஜய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில் இறந்து போன 39 பேருக்கும் விஜய் இன்றைக்கி நிவாரணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு நபருக்கு 20 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே தமிழக அரசு இறந்து போன ஒரு நபருக்கு 10 லட்ச ரூபா தரேன்ட்டாங்க. அதே போல் காயப்பட்டவங்களுக்கு 1 லட்ச ரூபா தரேன்னு சொன்னாங்க. இன்றைக்கி விஜய் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இறந்தவங்களுக்கு 20 லட்ச ரூபாயும், காயப்பட்டவங்களுக்கு ஒரு 2 லட்ச ரூபாயும் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த சம்பவம் நடக்கக்கூடாது, நடந்துருச்சு. நடக்கிறதுக்கு முன்னாடி இதுபோல் சம்பவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரசும் சரி, நீதிமன்றமும் சரி விஜய்க்கு சொன்ன பிறகும் கூட அவங்க காட்டின அலட்சியம், எந்த கட்சிக்கும் கொடுக்காத இடையூறை எங்களுக்கு தொடர்ந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புலேருந்து குற்றச்சாட்டுகள் எல்லாம் வச்சாங்க. திமுக கடுமையாக விமர்சனம் பண்ணார். ஆனால் இன்றைக்கி திமுக தான் இறங்கி களத்தில் இறங்கி இந்த விஜயோட பிரச்சாரத்தில் மாட்டிக்கிட்டவங்களுக்கெல்லாம் காப்பாற்றுறதுக்கு பயங்கரமாக செயல்பட்டுருக்கிறாங்க. நேற்றே பார்த்திங்கன்னா முதலமைச்சர் உடனே தலைமைச் செயலகத்தில் அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு ஆலோசனை பண்ணியிருக்காரு. அமைச்சர்களுக்கு எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. உடனே சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. உடனே அங்கே இருந்த செந்தில் பாலாஜி, அப்புறமா அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி, மா சுப்பிரமணியன் இவங்க எல்லாமே கரூருக்கு போயிட்டாங்க. நேற்று நைட்டே போயிட்டாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் போகிறேன், இன்றைக்கி வரேன்னு சொல்லியிருந்தார். நேற்று நைட்டே முதலமைச்சரும் அவரும் கிளம்பி சம்மந்தப்பட்டவங்களுக்கு இறுதி அஞ்சலியெல்லாம் செலுத்தினார், ஆறுதல் சொன்னார், பரிசு தொகை நிவாரணத் தொகையும் கொடுத்து விட்டார். இந்த மாதிரி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போகிறாரு? ஏன்னா அதே இடத்துல தான் வேலுச்சாமிபுரத்தில் தான் அவருமே பிரச்சாரம் பண்ணியிருக்கார். அந்த இடத்துல எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்கலை. ஆனால் அவரும் கும்பல் காட்டினார். இந்த மாதிரி கும்பல் இப்படி ஒரு நடக்கும் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. விஜயே எதிர்பார்க்கல. 10,000 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேர் அங்கே குமிச்சிட்டாங்க. அந்த இடத்துல ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு 1000 சதுர அடியில் 4,000 பேர் நின்றா என்ன பண்ண முடியும்? பயங்கரமாக தான் இருக்கும் கும்பல் நெரிசல். ஆனால் இது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. எடப்பாடி பழனிசாமி இப்போ கூட ஒரு அரசியல் பண்ணுறார். விஜய் எப்படியாவது கூட்டணி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கூட்டணி அவரை ஆதரிக்கிற மாதிரி இந்த சம்பவத்துக்கு ஒரு முட்டு கொடுக்குறாரு. ஏன்னா இப்போ
அருணா ஜெகதீசன் மூலமாக பார்த்தீங்கன்னா நீதிபதி ரிட்டையர்டு நீதிபதி மூலமாக ஒரு ஆணையம் அமைச்சு அவங்க விசாரணைப்பாங்க. அந்த விசாரணை அடிப்படையில் உண்மையான காரணம் என்னன்னு தெரிஞ்ச பிறகு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு முதலமைச்சர் சொல்லிட்டார். இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யணும்? அவரும் வந்து சரி ஒரு ஆணையம் அமைச்சிருக்காங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா அது உண்மையான ஒரு அரசியல்வாதிக்கான ஒரு தன்மை. இப்போ ஒரு இறப்பு நடந்து போச்சு. இதில் வந்து விஜயும் வந்து ரொம்ப துக்கம் அனுசரிச்சுட்டு இருக்காரு. அவருக்கும் வந்து கண்டிப்பாக வந்து அவர் மனசும் கஷ்டப்படும் தான். ஏன்னா தெரியும் இந்த சம்பவம் நடந்துக்கக்கூடாது, நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவரும் வருத்தப்பட்டிருப்பார். செய்தியாளர்கள் சந்திக்கிறதுக்கு புறக்கணிச்சார். ஆனால் ஒரு தலைவர் அப்படிங்கிற முறையில் இந்த தடவையாவது செய்தியாளர்களை சந்திச்சிருக்கலாம். ஆனால் செய்தியாளர்கள் கேட்குற கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியல அப்படின்னா அவருடைய அலட்சியத்தை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத சர்ச்சைகளை தவிர்க்கலாம் அப்படின்னு விஜய் நினச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்குது. அதனால விஜய் வந்து எதுவுமே பேசலை. அவர் வந்து சமூக வலைதளங்களில் பேசினார். வழக்கறிஞர் டீமோட பேசுகிறாங்க. கட்சி நிர்வாகிகளோட ஆலோசனை பண்ணுறாரு. கட்சிக்காரங்களை காப்பாற்றணும், முன்ஜாமீன் எடுக்கணும், எப்படியா இருந்தாலும் தூக்கி போட்டுருவாங்க. நமக்கு விஜய்க்கும் ஏதாவது விசாரணை கைது அப்படிங்கிற மாதிரி போனால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுல ஒரு ஆலோசனை பண்ணியிருக்கிறாங்க. பண்ணிவிட்டு இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்? ஏன்னா விஜய்க்கு ஆதரவாக பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவர் அந்த பிரச்சாரம் பொதுக்கூட்டம் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறார். தள்ளுமுள்ளு ஏற்பட்டோன்னே மின்சாரம் துண்டிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏற்கனவே வந்து இவங்களே வந்து விஜய் தரப்புலே வந்து என்ன செய்கிறாங்கன்னா, விஜய் பிரச்சாரம் பண்ணுற இடத்துல வந்து எங்களுக்கு மின்சாரத்தை துண்டிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேயே ஜென்ரேட்டர்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஜென்ரேட்டர் வச்சுமே அந்த பகுதியிலேயே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒட்டச்சிக்கிட்டு உள்ளே போய் உளுந்து கிடக்குறானுங்க. ஏதாவது ஒரு விபரீதம் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தள்ளுமுள்ளு ஆரம்பிக்கும் போது அவங்க என்ன செய்கிறாங்க, மின்சாரத்தை துண்டிக்கிறாங்க. இது மின்சார வாரியத்து மேலே குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி வைக்கவே கூடாது. ஏன்னா அங்கே வந்து சாக்கு அடிச்சிருந்தால் இன்னும் அதிகமான உயிரிழப்பு ஏற்பட்டுருவோம். டக்குன்னு மின்சாரத்தை துண்டிக்கிறாங்க அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குது. தொடர்ந்து விஜய் பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா நிறைய ஆம்புலன்ஸ் வருது. அவர் வரும்போது ஆம்புலன்ஸை கிண்டல் பண்ணுறாரு. எங்கேயுமா வந்துட்டீங்களாயா அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணுறாரு. ஆனால் அதுக்கப்புறமா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் வருது. அதுலேயும் அந்த ஆம்புலன்ஸ்லேயும் விஜய் கொடி போட்டிருக்கு. ஏன்னா நம்ம கொடி போட்டு ஆம்புலன்ஸ் வருது அப்படின்னு அவரே கேட்குறாரு. கேட்டு அதுக்கப்புறமா இங்கேருந்து ஆதோ அர்ஜுனா மேலே ஏறி போய் விஜய்கிட்ட சொல்ல பிறகு அப்புறமா அதோட விபரீதம் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கு. நிறைய பேர் மயக்கம் விட்டு விழுகிறாங்க, நிறைய பேருக்கு வந்து மூச்சு விட சிரமப்படுறாங்க, தள்ளுமுள்ளு நடக்குது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்ச பிறகு பேச்சை நிறுத்திட்டு அவர் என்ன செய்கிறாரு, டக்குன்னு கிளம்பி போயிடுறாரு. ஆனால் இதுக்கு அப்புறமா நடந்த அந்த நெரிசலில் நடந்த அந்த இதில் தான் கிட்டத்தட்ட ஒரு 39 பேர் வந்து இறந்துருக்காங்க. இதை வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யணும், இந்த நெரிசலில் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. இது வந்து இந்தியாவிலேயே ஒரு எந்த அரசியல் கட்சிக்குமே இதுபோல் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு உயிரிழப்பு நடந்ததே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் அது வரைக்குமே கரெக்டு. ஆனால் இதுக்கப்புறமா அவர் சொல்கிறது தான், விஜய்க்கு முறையான ஒரு பாதுகாப்பு கொடுக்கவே இல்லை. முறையான பாதுகாப்புனா என்ன கொடுக்கணும்? காவல்துறை எவ்வளோ தான் கொடுப்பாங்க? காவல்துறை வந்து ஆளுந்தரப்புக்கு திமுகவுக்கு வந்து ஒரு பொதுக்கூட்டம் ஒரு இது போட்டாங்கன்னா தேவையில்லாமல் அவ்வளோ கும்பலுக்கும் கொண்டாந்து ஆட்களை போலீஸ்காரங்களை நிப்பாட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னமும் சமூக வலைத்தளங்களில் ஒரு வீடியோ இருக்குது, பாருங்கள், போய் பார்க்க முடிஞ்சால் பாருங்கள். காவல்துறை வந்து விஜய் வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே ரவுண்டு கட்டி நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க. வரிசையாக கயிறு கட்டி நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க. நிப்பாட்டி வச்சு போலீஸ் ஒரு கட்டுப்பாடோடு இருக்குது. விஜய் வராரு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அந்த கட்டுப்பாட்டை மீறி அந்த கயிற்றெல்லாம் தாண்டிக்கிட்டு குனிஞ்சிக்கிட்டு எல்லாமே தெரித்து ஓடுறாங்க. ஓடும்போது காவல்துறை என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியல. காவல்துறையும் பின்னாடியே ஓடுறாங்க, கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் பண்ண முடியல. அவ்வளோ தூரம் கட்டுப்பாட்டை இழந்து தான் வந்து தொண்டர்கள் இருக்காங்க. தொண்டர்கள் ஓரளவுக்கு விஜய் தொண்டர்களை விஜய் வந்து கேட்டுக்கிட்டு கொஞ்சம் அமைதியாக இருங்கப்பா அப்படின்னு கேட்டிருக்கலாம். விஜய் வந்து தரப்பும் சரி, அவருடைய நிர்வாகிகள் தரப்பும் சரி, பெருசாக வந்து இது நினச்சி பார்க்கல, இது மாதிரி சம்பவம் நடக்குன்னு எதிர்பார்க்கல. ஆனால் நடந்த பிறகுமாவது அவங்க உணரணும். ஏன்னா இது மாதிரி சம்பவங்கள் நடக்கும்னு சொல்லி ஏற்கனவே வந்து பல தரப்பட்ட மக்களும் அரசியல் விமர்சகர்களும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் சொன்ன பிறகு இவங்க அதை பற்றி கவலையே படலை அப்படிங்கன்னா அது என்ன இது மனநிலை அப்படிங்கிறதே புரியலை. இன்றைக்கி இவ்வளோ பேர் இறந்த பிறகு நாங்கள் வந்து வருத்தப்படுறோம், ஆழ்ந்த இரங்கல், அதெல்லாம் சொல்கிறதுல வேஸ்ட்டு. ஒரு கட்சியை விஜயை நம்பி வந்தவன், விஜயை பார்க்கணுன்னு நினச்சவன், அவன்லாம் இறந்து போய் கிடக்கிறான்ல, அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் ஒரு இது. நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அது வந்து ஒரு தொண்டனை இழந்தது சரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு, விஜய்க்கு சரியான பாதுகாப்பை கொடுக்கல அப்படின்னு சொல்கிறார். இது வந்து விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே போல் தாவேகா தரப்புலையும் வந்து சிலர் வந்து என்ன செய்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமியோட இந்த பேச்சை எடுத்து வச்சு போட்டு நன்றி இபிஎஸ் சார் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது விஜய் தரப்பில் போட்டிருக்க வாய்ப்பு இல்லை. எடப்பாடி பழனிசாமியை அதுபோல் ஒரு ஐடியா கிரியேட் பண்ணி அவங்களே போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா விஜய்க்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அரசியல் போயிட்டு இருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம விஜய்க்கு சப்போர்ட் பண்ணோம்னா, ஆதரவு கொடுத்தோம்னா, விஜய் நம்ம கூட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எடப்பாடி மைண்டில் இருக்குது.
இதில் வந்து அரசியல் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அரசுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் நடந்த உடனே விமானத்த புடிச்சு தனி விமானத்து மூலமா பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து திருச்சி வந்து, திருச்சியிலேருந்து கரூருக்கு வந்து முதலமைச்சர் வந்து அஞ்சலியெல்லாம் செலுத்திட்டு, மக்களை எல்லாம் சந்திச்சு, எல்லா அமைச்சர்களையும் இங்க கொண்டாந்து போட்டு, நேரடியா ஒரு முதலமைச்சரே களத்தில இறங்கி நிற்கிறாருன்னா, அமைச்சர்கள்லாம் சும்மா இருப்பாங்களா? ஓடியாந்து களத்தில இறங்கி பார்க்குறாங்க. துணை முதலமைச்சர் உதயநிதி துபாய் போனவர கேன்சல் பண்ணிட்டு திரும்ப ஓடியாந்துட்டாரு. இங்க வந்து இந்த விஷயத்தில நாங்க அரசியல் பண்ண விரும்பவே இல்ல. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி நாங்க விசாரணை பண்ணிட்ட பிறகு தான் நான் பேச போறேன் அப்படிங்கிற மாரி அவர் சொன்னாரு. அப்படி பேசியிருக்கலாம் எடப்பாடி பழனிசாமி. ஆனா எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு குடுத்த பாதுகாப்பு சரியில்ல. எங்களுக்கும் அப்படிதான் குடுக்குறாங்க. ஆனா நாங்க வந்து கட்டுப்பாடோட இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜய் வந்து அப்ப கட்டுப்பாடோட இல்ல. காவல்துறை வந்து பாதுகாப்பு குடுக்கல. குடுக்காதனால இவர் கட்டுப்பாடு இல்லாம செயல்பட்டுருக்கிறாரு. இவங்க ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது. நடக்கட்டுமே அப்படின்னு விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாரி எடப்பாடி பழனிசாமியோட பேச்சு இருக்குது. இத வந்து எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசுறது சரியில்ல. ஒரு அரசியல் நாகரிகம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்கள் அதிகமா வந்துகிட்டே இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன கோபம் அப்படின்னா, செந்தில் பாலாஜி எப்படியாவது டேமேஜ் பண்ணணும். கொங்கு பெல்ட்ல செந்தில் பாலாஜி கொஞ்சம் செல்வாக்கா இருக்கிறாரு. அதுவும் இல்லாம கோயம்புத்தூர்ல எடப்பாடி பழனிசாமி குடைச்சல் குடுக்குறதே செந்தில் பாலாஜி தான். செந்தில் பாலாஜிய டார்கெட் பண்ணி தான் விஜய் பேசுறாரு. சரி விஜய்க்கு பேசுறாரு அப்படின்னா, விஜய்க்கும் நம்மளும் வந்து எதிரி நண்பனாயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு திமுக அரசு வந்து சரியான ஒரு பாதுகாப்ப குடுக்கல. காவல்துறை மேல தான் தவறு அப்படின்னு பேசின இந்த விஷயத்துல, இது வந்து சமூக வலைதளங்கள்ல எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக விமர்சனங்கள குடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமியோட இந்த விமர்சனத்த எப்படி நீங்க பார்க்குறீங்க? இதுல வந்து அரசியல் செய்யலாமா? எல்லாருமே நிவாரணம் குடுத்துட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன குடுத்துருக்காரு? ஆறுதல் சொல்றதெல்லாம் தேவையில்ல. நிவாரணம் என்ன குடுக்குறாரு? அப்படிங்கிற கேள்வியுமே எழுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.